ஐப்பசியில பொறக்கிறவங்களுக்கு சூரியன் நீசங்க. ஐப்பசி மாசத்துல யார் பொறந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்தில் சூரியன் நீசம். ஸோ, அதனால அப்பாவுக்கு ஆகாது. சூரியன் நீசம் ஆயிட்டதுனால அப்பா ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க அப்படின்ற மாரி பல பேர் சொல்றாங்க. அது உண்மையா சார்? அப்படின்ற பல பேருக்கு அப்பப்போ கேள்வி வரும். அதாவது இது சிம்பிளான விஷயம் தான். சூரியன் வந்து அந்த மாசம் பொறந்த எல்லாருக்குமே நீசம் தான். ஆனா, சூரியன் வந்து உங்க ஜாதக அடிப்படையில என்ன அதிபதி அப்படின்னு பார்க்கணும். அது எந்த பாவத்துல வந்து அந்த நீச கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்து பலன்கள் கண்டிப்பா மாறும். அதே மாரி சூரியன் அப்பாவ குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ, அப்ப நீசம் ஆயிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு அப்பா நீசம்னு அர்த்தம். அப்படி என்ன? அப்பா ஒண்ணும் இல்லாம போயிடுவாரா அப்படின்னா, அப்படி கிடையாது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அப்பா வந்து பெரிய லெவல்ல அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவுடைய சப்போர்ட்டு, அம்மாவுடைய ஃபேமிலி சப்போர்ட்டால இவரு வளர்ற மாரி சிச்சுவேஷன் அமையலாம். அப்பா கிட்டேருந்து பெரிய வருமானம், சம்பாத்தியம் இல்லாம போலாம். அப்படி இல்லன்னா, அப்பா நல்லாவே சம்பாரிப்பார். அதிகமா சம்பாரிப்பாரு. எந்த குறையும் இல்ல. ஆனா, அப்பா கிட்ட இருந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா, அது கிடைக்காது. அதாவது அப்பா வந்து நல்ல சம்பாத்தியம், நல்ல பணக்காரரு எல்லாம் இருக்கு. பையன் கேட்டத பண்ணுவாரா? பையன் கேட்டத குடுப்பாரா? அப்படின்னா குடுக்க மாட்டாரு. பையனுக்கு இந்த படிப்பு படிக்கணும்னு தான் ஆசை. அப்படின்னா, அப்பா அந்த படிப்பு படிக்கவே வைக்க மாட்டார். நீ வந்து இதுதான் படிச்சாகணும்னு சொல்லிட்டு வேற எங்கிட்டாவது சேர்த்து விட்டுருவாரு. அப்பாவுக்கு பையனுக்கு வந்து இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்பா கிட்ட காசு கேட்டா, அப்பா பிசினஸ்க்கு 1 பைசா குடுக்க மாட்டாரு. ஸோ, அதாவது பையன பொறுத்தவரைக்கும் அப்பா இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்றது தான் நிலவரம். அதுதான் இந்த சூரியன் நீசம்.